அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் உரிமத்தை நிறுத்தி வைத்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாதத்தில் லட்டு தயாரிக்கப்பட்ட அந்த நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அது தொடர்பான உத்தரவை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்து வழங்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரசாதமான லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தின் உரிமத்தை நிறுத்தி வைத்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி வி லட்சுமி நாராயணன் விசாரணைக்கு வந்த பொழுது நெய் மட்டுமல்லாமல் அனைத்து பால் பொருட்கள் உற்பத்திக்கான உரிமத்தை நிறுத்தி வைத்ததன் மூலம் நிறுவனம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மதுரை அமர்வில் இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வி லட்சுமி நாராயணன் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்தார். அப்பொழுது ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய உரிமத்தை நிறுத்தி வைத்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் குறித்து மறுபரிசீலனை செய்யும்படி உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய உரிமம் வழங்கும் அதிகாரிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மறுபரிசீலனை செய்யும் வரை நெய் உற்பத்திக்கான உரிமம் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கருத வேண்டும் எனவும் உரிமம் நிறுத்தி வைத்த உத்தரவு 6 வாரங்களுக்கு மட்டுமே நடைமுறையில் இருக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். நெய் உற்பத்திக்கான உரிமத்தை மட்டும் நிறுத்தி வைப்பதா அல்லது அனைத்து பால் பொருட்களுக்குமான உரிமத்தை நிறுத்தி வைப்பதா என்று உரிமம் வழங்கும் அதிகாரி பரிசீலிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்படமான நெய்யை விநியோகித்ததாக உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் வழங்கும் அதிகாரி முடிவுக்கு வந்து நிறுவனத்தின் அனைத்து பால் பொருட்களையும் நிரந்தரமாக தடை செய்ய விரும்பினால் சட்டத்திற்கு உட்பட்டு உரிமத்தை ரத்து செய்யலாம் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.